விவஸ்த ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா டாக்டர் கிட்ட தான் உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப டாக்டர் இவளோட டெஸ்ட் ரிப்போர்ட்ட பார்த்துட்டு நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க. உங்களுக்கு 19 வயசு தான் ஆகுது. அதுக்குள்ள எப்படி பிரெக்னென்ட்? உங்க பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கும்போது கேர்ஃபுல்லா இருக்க மாட்டீங்களான்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்க. இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, டாக்டர் எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். இது நான் அபார்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அபார்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறியா? இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணா இதுக்கப்புறம் உனக்கு குழந்தையே பிறக்காம போக கூட வாய்ப்பு இருக்கு. எதுவா இருந்தாலும் யோசிச்சு முடிவு பண்ணுன்னு சொல்ல, இப்ப ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக்க தான் யோசிச்சு பாக்குறா. கொஞ்சம் மாசத்துக்கு அது தெரியாம இவன் குடிச்சிடுறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா எல்லா பொண்ணுங்களையும் இங்க வாங்க அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துக்கு நிறைய பொண்ணுங்க இவன் முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் பார்த்தா ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கல. இப்ப அந்த பொண்ணுங்க எல்லாம் ஹீரோ கிட்ட ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போங்கன்னா அவங்க எல்லாரையும் துரத்தி விட்டுடுறான். இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோ என்ன சொல்றான்னா, ஏண்டா என் தாத்தா பேச்சு கேட்டுட்டு தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, டேய் நான் ஒன்னும் உன் தாத்தா பேச்செல்லாம் கேட்கல. 9 ஜெனரேஷனா உன் குடும்பத்துல குழந்தை அவ்வளவு ஈஸியா பிறந்ததே இல்ல. உனக்கு 29 வயசு ஆகுது. நீ எப்பதான் குழந்தை பெத்துக்க போற? இன்னும் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே கிடைக்கல. கல்யாணமும் ஆகல. இப்படியே போயிட்டு இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை என்னடா அப்படின்னு சொல்ல, என் குடும்பத்தை பத்தி நீ கவலைப்படாத. இன்னொரு தடவை என் தாத்தாக்கு வேலை பாக்குறேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கயேன், உன்னை துரத்தி விட்டுருவேண்டான்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ பாத்தீங்கன்னா ஓடி வந்துட்டு இருக்க. பின்னாடி ஒரு பையன் துரத்திட்டு வரான். அத பார்த்தோன்னே இவ்ள பாத்தீங்கன்னா அங்க உள்ள காருக்குள்ள போயிட்டு, சார் கதவை திறங்க சார். என்னை யாரோ துரத்திட்டு வராங்க. ப்ளீஸ் காப்பாத்துங்கன்னு சொல்ல, ஹீரோவும் கதவை திறந்து விடுறான். இப்ப உள்ள போன உடனே ஹீரோ அவளை புடிச்சிட்டு கிஸ் பண்ண, இவளுக்கு ஒண்ணு புரியல. இப்ப அவ ஹீரோவை அடிக்கிற மாதிரி போக, என்னடி நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்க? என் ஃப்ரெண்டு சொல்லி தானே இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்ல, இல்ல நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு இவ போக பாக்க, ஹீரோ அவளை விட மாட்டேங்கிறான். சும்மா நடிச்சிட்டு இருக்காத, முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு காசு வேணுமோ வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவ கூட ஒன்னா ஸ்டே பண்ணிடுறான். இப்ப ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இவனை பாத்தீங்கன்னா, ஏந்தா இதுல 10 மில்லியன் இருக்கு. இதுக்கு மேல வேணும்னா கேட்டு வாங்கிக்கன்னு சொல்ல, போடா பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த கார்டை தூக்கி போட்டுட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போக, இந்த மாதிரி தொழில் பண்ற பொண்ணுக்கு என்ன ஒரு ஆட்டிடியூட் பாருன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவ போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் வரான். என்னாச்சு ஏதோ ஒரு பொண்ணு கூட ஜாலியா இருந்த போலன்னு சொல்ல, வாய மூடிட்டு ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போடான்னு சொல்ல, அவனும் அந்த இடத்த விட்டு போறான். இப்ப போனதுக்கு அப்புறம் இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமா நடந்து வந்துட்டு இருக்கா. என் வாழ்க்கையே இப்படி போயிடுச்சு அப்படின்னு. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அதை எடுத்து பார்த்தவொடனே இவங்க 2 பேரும் ஷாக் ஆயிட்டு, என்னது நீ பிரெக்னெண்டா இருக்கியா? அதுவும் 2 குழந்தைங்களா? எவ்வளவு தைரியம் அப்படின்னு அவர் சொல்ல, அவ கூட படிக்கிற பசங்க எல்லாரும் இவளை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் வரான். ஏன்னா அவன் இந்த காலேஜ்ல ஒன் ஆஃப் த ட்ரஸ்டியா இருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, இது அந்த பொண்ணாச்சே, இந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா, ஒருவேளை இது அவனோட குழந்தையா இருக்குமோன்னு இவன் வேகமா ஹீரோவா பார்க்க போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, எங்க பாருங்க இந்த குழந்தை எனக்கு சொந்தமானது. உங்களுக்கு இந்த குழந்தைக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்ல, உனக்கு அவ்வளவு திமிரு வந்துருச்சானே. அவரை பாத்தீங்கன்னா இவளோட முடிய பிடிச்சிட்டு இன்னைக்கு ஒரு நல்ல பாடத்தை உனக்கு கத்து கொடுக்க போறேன்னு அவளை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. இந்த டீச்சர் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பாக்குறாங்க. அதை பார்த்த உடனே இன்னொரு பொண்ணு பாத்தீங்கன்னா, டீச்சர் அவரை பார்த்தா ரொம்ப ரூடா இருக்கு, நீங்க போய் மாட்டிக்காதீங்கன்னு சொல்ல, அப்படியே விட முடியாதுன்னு டீச்சர் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண வந்துடுறாங்க. இப்ப வர பாத்தீங்கன்னா ஹீரோயின் அங்க உள்ள ஹாலுக்கு கூட்டிட்டு வந்து, உன்னை சும்மா விட மாட்டேன்டி, எவ்வளவு தைரியம் இருந்தா கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாயிட்டு வந்து நீ பண்ண, அவரை போட்டு டார்ச்சர் படத்தை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கான். இப்ப ஹீரோ என்ன சொன்னா, தாத்தா இதோட 90வது தடவை உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இப்படி வந்து படுத்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்ல, டேய் நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா ஒரு நாள் நான் உண்மையாவே உடம்பு சரியில்லாம தான் அப்படி கிடப்பேன். நீ எப்பதான் கல்யாணம் பண்ணிக்க போற? ஒரு பேரு குழந்தை வேணும்னு கேட்டுட்டு இருக்கேன். அதை கூட உன்னால ரெடி பண்ண முடியாதா? நீ ஆம்பளை பையன் தானே, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் உன்னால பிடிக்க முடியாதுன்னு தாத்தா கண்டமேனிக்கு தேடிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூட ஒன்னா இருந்ததை பத்தி தான் யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். இப்ப அவன் இப்படி யோசிச்சு பாத்துட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து, டேய் அந்த பொண்ணு காரை விட்டு போனாலே அவ பிரெக்னெண்டா இருக்காடா அப்படின்னு சொல்ல, என்னது பிரெக்னெண்டா? எந்த பொண்ணுடா அப்படின்னு தாத்தா எந்திரிச்சு பாத்துட்டு இருக்க. இப்ப அவனும் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்றான். அத சொன்ன உடனே தாத்தா பாத்தீங்கன்னா, டேய் சீக்கிரமா போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு வாடான்னு சொல்ல, ஹீரோ வேகமா ஹீரோயினை கூட்டிட்டு வரதான் போறான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளை போட்டு அவங்க அங்கிள் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. இவன் இந்த டீச்சர் பாத்தீங்கன்னா, என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? இது காலேஜ், இங்க எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. அவளுக்கு இந்த குழந்தை வேணுமா வேணாமான்றத அவதான் முடிவு பண்ணணும். அவ 19 வயசு பொண்ணு, அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கணும் அவங்க சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு டீச்சர், அவ விஷயத்துல நீ தலையிடாத. அவளை இத்தனை வருஷமா அம்மா அப்பாவா வளர்த்தது நாங்க தான். அவ வாழ்க்கையில எந்த முடிவு எடுக்கணும்னாலும் எங்களை கேட்டுதான் எடுக்கணும்னு அவரு டீச்சரை பிடிச்சு தள்ளிவிட, அத பார்த்தோன்னா அங்க உள்ள எல்லாரும் பாத்தீங்கன்னா, இந்த டீச்சர் பாருங்களேன் இவளுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு பேசிட்டு இருக்க. இப்ப இந்த அங்கிள் பாத்தீங்கன்னா, உன் அம்மா அப்பாவையும் கொன்னுட்ட, இப்போ எங்க மான மரியாதை வாங்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் உன்னை என்னோட அம்மா அப்பாவை கொல்லல அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த அங்கிள் பாத்தீங்கன்னா, இந்த குழந்தையோட அப்பா யாருடி, உண்மையை சொல்றி அப்படின்னு சொல்லி கேட்க,
அங்கிள் உண்மையாவே இந்த குழந்தையோட அப்பா யாருன்றது எனக்கு தெரியாதுன்னு ஹிரேன் சொல்லிட்டு இருக்க, அவரு இவள புடிச்சு தள்ளி விட்டுறாரு. இப்ப வர பாத்தீங்கன்னா, வாங்க வாங்க எல்லாரும் வந்து பாருங்க. இவ படிக்கும்போது என்ன காரியம் பண்ணியிருக்கான்னு, அந்த இடத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு பிரின்சிபல் வந்துடுறாரு. இப்ப அவரு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, அங்கிள், ஆன்டி 2 பேரும் நடந்துக்கிறது எல்லாத்தையும் சொல்றாங்க. இவங்க சொன்னதுக்கு அப்புறம் ஹிரேன் பாத்தீங்கன்னா, பிரின்சிபல் ப்ளீஸ் அவங்க சொல்றத நம்பாதீங்க. எனக்கு என்னோட படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப வர பாத்தீங்கன்னா, இங்க பாரும்மா உன்னால என் காலேஜ் பேரே கெட்டு போயிருச்சு. இனிமே இந்த இடத்துல நீ படிக்க கூடாது. ஒழுங்கா அந்த இடத்த விட்டு வெளிய போன்னு சொல்லிட்டு இருக்க. இவரு பேசிட்டு இருக்கும்போதே ஹீரோயினுக்கு மயக்கம் வர மாரி இருக்க. அவ அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, அவ படிக்கிற காலேஜுக்கு வந்து, இந்த இடத்துல சுஜி அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்காளே, அவ எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ! அந்த பொண்ணா? அந்த பொண்ண இப்பதான் பிரின்சிபல் காலேஜ விட்டே தூக்குனாரு. அவங்களோட அத்தை, மாமா 2 பேரும் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு ஏதோ கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களாம் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இன்னும் 3 நிமிஷத்துல அவளோட அட்ரஸ் எனக்கு வேணும்னு சொல்ல, அவனும் ஓகேன்றான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு மோசமான ரூம்ல அடைச்சு போட்டு வச்சிருக்காங்க. இப்ப அந்த இடத்துல இவளோட தம்பி பாத்தீங்கன்னா, இங்க பாருக்கா, நீ யாருன்னே தெரியாத ஒரு ஆளோட குழந்தையெல்லாம் வயித்துல சுமந்துட்டு இருந்தா நாங்க எப்படி நல்லா இருக்க முடியும்? உன்னோட வாழ்க்கையே நல்லா இருக்காது. ஒழுங்கா அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிட்டு அம்மா அப்பா சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல, டேய் ப்ளீஸ்டா நீ இப்படிலாம் பண்ணாதடா. அக்காக்கு ஹெல்ப் பண்ணுடா. நான் உன்னை என் சொந்த தம்பியா தானே நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, அவன் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு இவளோட அங்கிள், ஆன்டி 2 பேரும் வராங்க. இப்ப அந்த அங்கிள் பாத்தீங்கன்னா, கையில சூப் எடுத்துட்டு வந்து, "இத நீ குடிச்சே ஆகணும். ஒழுங்கா நாங்க சொல்ற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க. அவன் ₹2,00,000 வரதட்சணையா தரேன்னு சொல்லியிருக்கான்" அப்படின்னு சொல்லி, இவள கட்டாயப்படுத்தி அந்த சூப்ப குடிக்க வச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹீரோவும் அவனோட ஆளுங்களும் வந்துடுறாங்க. இப்ப ஹீரோவோட ஆளுங்க எல்லாரும் வந்து அவங்க 3 பேரையும் புடிச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ இவள காப்பாத்துறான். இப்பதான் ஹீரோயின் ஹீரோவோட முகத்த பாக்குறா. "நீயா?" அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவ பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்க. இப்ப அந்த அங்கிள் பாத்தீங்கன்னா, "இவ வயித்துல வளர்ற குழந்தை உன்னோட குழந்தை தானா? எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்டுக்கே வருவ? உன்னால என் மானமே போயிடுச்சுடான்னு" இவங்க 2 பேரும் திட்டிட்டு இருக்க. இப்ப அந்த அங்கிள் பாத்தீங்கன்னா, இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிட்டு இவள நான் சொல்ற பையனுக்கு தான் கட்டி வைக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவ முகத்துல உள்ள காயத்த பாக்குறான். இந்த காயம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, நான் தான் அடிச்சு வர வச்சேன்னு ஆன்டி சொல்லிட்டு இருக்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு ஆன்டிக்கு ஒரு அறைய போட அவங்க டக்குன்னு வாய மூடிடுறாங்க. இவன பாத்தீங்கன்னா, யார்ரா நீ? உனக்கு என்ன வேணும்? நீ பாட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவோட ஆளுங்க அவனோட வாய பிடிச்சு உடைச்சு விட்டுறானுங்க. இப்ப அந்த சைடு ஹீரோயினால நிக்க கூட முடியல. அவளுக்கு தலை சுத்துற மாதிரி ஆக ஹீரோ பாத்தீங்கன்னா, நீ எதுக்காகவும் கவலைப்படாத நான் உனக்கு காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இருக்க. அவ அதே இடத்துல மயக்கம் போட்டுறா. அத பார்த்த உடனே ஹீரோ அவள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, அவங்க நல்லாதான் இருக்காங்க. ஆனா உடம்புல சுத்தமா சத்தே இல்ல தெரியுமா? எப்படின்னா அவங்க நல்லபடியா சாப்பிடணும்னு சொல்ல, கவலைப்படாதீங்க நாங்க பாத்துக்கிறோம்னு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் மயக்கத்துல இருந்து கண்ண முழிக்கிறா. இப்ப அவ கண்ண முழிச்ச உடனே தாத்தா பாத்தீங்கன்னா, இங்க பாரும்மா நீ எதுக்காகவும் கவலைப்படாத. என்னோட சொந்த தாத்தா மாதிரி நினைச்சுக்க. இனிமே உன்னை யாரும் புள்ளி பண்ண மாட்டாங்க. என்னோட ஃபேமிலி சப்போர்ட் உனக்கு எப்பவுமே இருக்கும். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு சொல்ல, என்னை காப்பாத்துனதுக்கு தேங்க்யூ. ஆனா உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவையில்ல. நானே என்ன நல்லபடியா பாத்துக்குவேன். இந்த குழந்தை எனக்கு சொந்தமான குழந்தை. என்ன என்னோட குழந்தையும் என்னால நல்லா பாத்துக்க முடியும்னு இவ சொல்லிட்டு இருக்க. என்ன நீ இப்படி சொல்லிட்ட? என் குடும்பம் இருக்கும்போது நீ இப்படி தனியா போகலாமா? இந்த ஜீ குடும்பம் உனக்கு எப்பவுமே சப்போர்ட்டா இருக்கும். இந்த குடும்பத்தோட வாரிசு நீ வயித்துல சுமந்துட்டு இருக்கும்போது, நாங்க உன்னை பாத்துக்காம போயிருவோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நீ யாருன்ற விஷயம் இப்பதான் புரிஞ்சுது. உன்னையும் நம்ம குழந்தைய நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு ஹீரோ சொல்ல, இவளுக்கு போறதுக்கு வேற வழி இல்ல. அதனால இவங்க பாத்துக்கிறேன்னு சொன்ன உடனே இவளும் ஒத்துக்கிறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ ஹீரோயின டிஸ்சார்ஜ் பண்ணி அவனோட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வரான். இவ கூட்டிட்டு வரும்போது அவளோட கண்ண பத்தி கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. தாத்தா டோர ஓபன் பண்றாரு. என்னடான்னு பார்த்தா அந்த ரூம் ஃபுல்லாவே இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, உனக்காக தான் அந்த ரூம் ரெடி பண்ணோம். புடிச்சிருக்கான்னு உள்ள போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு உள்ள வந்து பாத்துட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துல தாத்தா பாத்தீங்கன்னா, லேட்டஸ்ட் மாடல்ல செருப்பு, ஹேண்ட்பேக்ன்னு நெறைய வாங்கி வச்சுட்டு இருக்க. தாத்தா இதெல்லாம் எனக்கு தேவையில்ல. நான் எப்போதும் யூஸ் பண்றதே இருக்கட்டும்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. உனக்கு என்னென்ன தேவையோ அத பார்த்து பண்ண வேண்டியது எங்களோட பொறுப்புன்னு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, உண்மையாவே இந்த குழந்தை ரொம்ப லக்கியானது. இந்த குழந்தை பொறக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே உண்மையாவே ரொம்ப நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப இவளுக்கு பாத்தீங்கன்னா, அவளோட காலேஜ்ல இருந்து தான் கால் வருது. அந்த கால் வந்த உடனே இவ கட் பண்ணி விட, ஹீரோ பாத்தீங்கன்னா, யாரை கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஒண்ணும் இல்ல. இது ஏதோ ஸ்பாம் கால் மாரி இருக்கு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ கிட்ட வரான். இவன் கிட்ட வர்றத பார்த்தவொடனே இவ பயந்து போய் பின்னாடி போகலான்னு பாக்க, அவ அங்க உள்ள கட்டில இடிச்சுட்டு கீழே விழற மாரி போறா. அத பார்த்தவொடனே ஹீரோ அவள பிடிச்சிடுறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, எந்த பிரச்சனையும் இல்லன்னு இவ போக பாக்க, இவளோட முடி ஹீரோவோட பட்டன்ல மாட்டிக்குது.
அத பார்த்த உடனே இவ எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க, வரவே மாட்டேங்குது. இத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட முடி எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இங்க பாரு, இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. யாரும் உன்ன புல்லி பண்ண மாட்டாங்க. எதுனாலும் என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன்னு" சொல்ல, இவளும் சரின்னு சொல்லிட்டு என்ன சொல்றன்னா, "சாரிங்க, என்னால உங்களுக்கு நெறைய பிரச்சனை" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. இந்தா இந்த கார்ட உன்னோட செலவுக்கு வச்சுக்கன்னு" சொல்ல, "இல்ல, இல்ல எனக்கு கார்டெல்லாம் வேண்டாம். ஆல்ரெடி எனக்கு தேவையானது தாத்தாவே வாங்கி குடுத்துட்டாருன்னு" சொல்ல, "பரவாயில்ல இத வச்சுக்கன்னு" ஹீரோ கார்ட குடுத்துட்டு போக, இவள பாத்தீங்கன்னா, "இந்த கார்ட வச்சு நான் என்ன பண்ண போறேன்? எதுக்கு இவ்ளோ காஸ்ட்லியான கார்டெல்லாம் என்கிட்ட குடுக்குறாருன்னு" இவ ஹீரோ கிட்ட கார்ட குடுக்கலான்னு வெளிய வர, ஹீரோவோட ரூம் எந்த பக்கம் இருக்குன்னே தெரியல. இவ அங்க வேலை பார்க்கிறவங்க கிட்ட சாரோட ரூம் எந்த பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களும் இந்த பக்கம் இருக்குன்னு சொல்றாங்க. இவ ஹீரோயின் ஹீரோவோட ரூமுக்கு போயிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஹீரோவ காணோம். சரி இத அங்க உள்ள டிராயர்ல வச்சிடலான்னு இவ வைக்க போயிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு கூட போட்டோ எடுத்து அத ஃப்ரேம் பண்ணி பத்திரமா வச்சுட்டு இருக்கான். இத பார்த்தோன்னே இவ்ள பாத்தீங்கன்னா, ஒருவேளை இவரு இந்த பொண்ண ரொம்ப லவ் பண்றாரோ? நம்ம குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எப்படி இந்த இடத்த விட்டு போயிருவோம்? அவரோட பர்சனல் விஷயத்துல நம்ம ஏன் தலையிடணும்னு இவ அந்த போட்டோவ அங்கேயே வச்சுட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட காலேஜுக்கு வந்துட்டு இருக்க. அங்க உள்ள எல்லாரும், "ஏய் இவ எந்த தைரியத்துல மறுபடியும் காலேஜ் வந்தான்னு தெரியலையே! கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாம போயிட்டு இருக்கா பாருன்னு" அங்க உள்ள எல்லாரும் பேசிட்டு இருக்க. இவ இந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து, "என்ன மேடம் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. எங்க இருந்து இந்த ட்ரெஸ்லாம் வந்துச்சு? உன் குழந்தையோட அப்பா தான் குடுத்தாரா? கண்டிப்பா இது ஏதாவது கிழவனோட குழந்தையா தான் இருக்கும். அதனால தானே உன்னோட அங்கிள் வந்து இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருன்னு" சொல்ல, தேவையில்லாம என்ன பத்தி பேசாம வழிய விடுங்கன்னு ஹீரோயின் போக பாக்க, அவங்க விட மாட்டேங்கிறாங்க. இப்ப அவங்க எல்லாரும் ஹீரோயின புடிச்சு புல்லி பண்ணிட்டு இருக்க, இன்னொரு பொண்ணு பாத்தீங்கன்னா ஹீரோயின கூட்டிட்டு வந்து அரைஞ்சிடுறா. அப்படி அரைஞ்சதுல 2 பேரும் கீழ விழுந்துட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, "நீ தானடி கீழ விழணும். எதுக்காகடி என்னைய புடிச்சு தள்ளி விட்டேன்னு" ஹீரோயின அடிக்கிற மாரி வர, "நீ தானே ஃபர்ஸ்ட் என்ன அடிச்ச. என்ன தள்ளி விட்டது உன்னோட தப்பு தானே" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. பேரும் கேட்டு போதே, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போடின்னு அவள புடிச்சு திட்டிட்டு, ஹீரோயின போட்டு புல்லி பண்ண ஆரம்பிக்கிறாளுங்க. இப்ப அவள புடிச்சு கீழ தள்ளிவிட்டு ஒரு வழி ஆக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா, பிரின்சிபல் தான் வராரு. இப்ப அவர பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "சார் நான் இங்க வந்ததே என்னோட ஸ்டடிய கன்டின்யூ பண்றதுக்காகன்னு" சொல்ல, "உன்னலாம் இங்க சேர்த்துக்க முடியாது. உன்னலாம் என் காலேஜுக்கே கெட்ட பேருன்னு" சொல்ல, "சார் ப்ளீஸ் சார் இப்படிலாம் சொல்லாதீங்க. எனக்கு என் படிப்பு ரொம்ப முக்கியம்னு" சொல்ல, "உன் குடும்பத்த சேர்ந்தவங்க இங்க வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால மத்த ஸ்டூடெண்ட் தான் பாதிக்கப்படுவாங்க. நீ வேற காலேஜ் பாத்துக்கன்னு" சொல்ல, "சார் இனிமே என்னோட அங்கிள் இங்க வராம நான் பாத்துக்கிறேன்னு" இவ கெஞ்சிட்டு இருக்க. அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, "சார் நீங்க எடுத்த டிசிஷன் தான் கரெக்ட். இவள காலேஜுக்குள்ள விடாதீங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. இவ பிரின்சிபலோட கைய பிடிச்சுட்டு, "சார் ப்ளீஸ் சார் என்னால எந்த பிரச்சனையும் வராது. எனக்கு என் படிப்பு ரொம்ப முக்கியம்னு" சொல்ல, ஒழுங்கா கைய விடுன்னு பிரின்சிபல் அவள புடிச்சு தள்ளி விட, கரெக்ட்டா ஹீரோ வந்து அவள புடிச்சிடுறான். இவ ஹீரோ இவளோட கைய பாக்க, அவளோட கையில அடிபட்டிருக்கு. அத பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சின்ன காயம் தான்" அப்படின்னு இவ சொல்ல, யார் யார் இவள புல்லி பண்ணதோ அவங்க எல்லாரையும் ஒரு பலியாக்கு. என் குடும்பத்த சேர்ந்தவங்க அவங்க யாரையும் சும்மா விட மாட்டாங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "சார் நீங்களா? நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோ யாருன்னு தெரிஞ்சோன அங்க உள்ள எல்லாரும் பாத்தீங்கன்னா, இந்த ஆளு ரொம்ப பெரிய பணக்காரனாச்சேன்னு ஹீரோவ பத்தி பேசிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின புல்லி பண்ணா இல்லையா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து என்ன சொல்றன்னா, "இங்க பாருங்க சார், ரொம்ப பெரிய பணக்காரர்ன்னு சொல்றீங்க. இந்த பொண்ணு கூட நின்னுட்டு இருக்கீங்க. இவ வயித்துல குழந்தைய சுமந்துட்டு வந்துட்டு இருக்கா. அதுவும் யாருன்னே தெரியாத ஒரு நாயோட குழந்தைன்னு சொல்ல, எந்த குழந்தைய நாயோட குழந்தைன்னு சொல்றேன்னு" ஹீரோவோட ஃப்ரெண்ட் அவளுக்கு எட்டி ஒரு உதைய போட, அத பார்த்தோம்னா அங்க உள்ள எல்லாரும் சிரிச்சுட்டு இருக்காங்க. இவங்க இப்படி சிரிக்கிறத பார்த்தோம்னா அவளுக்கு ஒரே அசிங்கமா போயிருது. இப்ப இந்த பிரின்சிபல் பாத்தீங்கன்னா, "சார் எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லுங்க. நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவ இங்க வந்தது படிக்கிறதுக்காக. இந்த காலேஜ் யாரோடதுன்றத மறந்து போயிட்டேன்னு சொல்ல, "சார் ப்ளீஸ் நான் எதுவும் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சுருங்க" அப்படின்னு அந்த ஆளு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, "இனிமே இவ இந்த காலேஜ்ல தான் படிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் ஹீரோயின அங்க இருந்து தூக்கிக்கிறான். இவ ஹீரோ என்ன சொல்றான்னா, "நீ உன்ன மட்டும் பாத்துக்க வேண்டியதில்ல. உன் வயித்துல உள்ள குழந்தையும் பாத்துக்கணும்னு" சொல்லி, அவள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். பார்த்தா அவன் ஹீரோ மெடிசன் பாக்ஸ் எடுத்துட்டு வரான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, அவளோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. "என்ன மன்னிச்சுருங்க. என்னால உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் பிரச்சனை வந்துட்டே இருக்குன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. நீ சேஃபா இருந்தா அதுவே போதும்ன்னு" ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இவ ஹீரோவோட கைய பிடிச்சுட்டு, "ப்ளீஸ் என்ன மன்னிச்சுடுங்கன்னு" சொல்ல, "நீ ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடு. நான் எதையும் மனசுல வச்சுக்கலன்னு" ஹீரோ அந்த இடத்த விட்டு வெளிய வந்துடுறான். இவ வெளிய வந்ததுக்கு அப்புறம் இவன பாத்தீங்கன்னா, "என்ன என் ஹார்ட் இவ்ளோ வேகமா?" இவ தாத்தா கிட்ட வந்து என்ன சொல்றான்னா, "தாத்தா உங்களுக்காக சூப்பு செஞ்சு வச்சிருக்கேன். மறக்காம சாப்பிடுங்க. இந்த சாப்பாட நான் அவருக்காக எடுத்துட்டு போறேன்னு" சொல்ல, "சரிம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வா" அப்படின்னு வழி அனுப்பிட்டு, தாத்தா சூப்பு சாப்பிடுறதுக்காக வராரு. இவ வேற அந்த சூப்ப ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, "அப்பா என்ன வாசமா சூப்பு வைக்கிறா என் மருமக. டேஸ்டும் அட்டகாசமா இருக்கும் போலயேன்னு" இவர் சாப்பிட்டுட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோவ தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்க. அவன் ஃப்ரெண்டு என்ன சொல்றான்னா, "என்னடா அந்த பொண்ண லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அவள ஒண்ணும் நான் லவ்வெல்லாம் பண்ணல. அந்த குழந்தையோட அப்பா நான் தான். அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் தான் ஏத்துட்டு இருக்கேன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க.
கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறா. இவன் அவளை பார்த்த உடனே அவனை பாத்தீங்கன்னா, ஆஹா இவன் பேசினதை அவங்க கேட்டாங்களா என்னன்னே தெரியலையேன்னு, சரி நீங்க பேசிட்டு இருங்க நான் கிளம்புறேன்னு அவன் இந்த இடத்த விட்டு வந்துடான். இப்பவே போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, உங்களுக்காக தான் இந்த சாப்பாடு அப்படின்னு சொல்லி கொடுக்க, எனக்காக எடுத்துட்டு வந்தியான்னு ஹீரோ கேக்குறான். இவ்ளோ ஆமான்னு சொன்ன உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, நீ பிரெக்னெண்டா இருக்க, அப்படி இருக்கிறப்ப எதுக்காக இப்படி அலைஞ்சிட்டு இருக்க, ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, எனக்கு ஒரே இடத்துல இருக்கதான் பிடிக்காது, வேலை செஞ்சாதான் நல்லா இருக்கும்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ஃபைல் எடுத்து கொடுத்து, இது புதுசா இன்டர்வியூ வந்தவங்கள செலக்ட் பண்ணிருக்கேன், இதுல யார எடுக்கலாம் வேண்டான்னு நீயே முடிவு பண்ணுன்னு சொல்ல, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுங்க, நீங்களே பாத்துக்கங்கன்னு ஹீரோயின் சொல்லிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவளோட கைய பிடிக்கலான்னு வர, இவ டக்குன்னு தள்ளி போயிடுறா. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, நான் கிளம்புறேன், நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு இவ அந்த இடத்த விட்டு வெளியே வர, இவ எதுக்காக அப்படி அவாய்ட் பண்றான்னு ஹீரோக்கு தெரியல. ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிச்சுட்டு இருப்பானா, ஹீரோக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு யோசிச்சுட்டுதான் இவன் இப்படி விலகி வந்திருப்பா. இப்ப ஹீரோயின் ஹீரோட கம்பெனிக்கு வெளியே நடந்து வந்துட்டு இருக்க, அந்த இடத்துக்கு இவளை பார்க்க இவளோட தம்பி தான் வரான். இப்ப அவன் வந்து, அக்கா அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி முட்டிக்கால் போட்டு இவன் புலம்பிட்டு இருக்க, என்னாச்சுன்னு இவ கேக்குறா. இங்க பாரு என் கையில எல்லாம் எப்படி அடிபட்டு இருக்குன்னு, டாக்டர் கிட்ட போக கூட காசு இல்ல, நீ தான் உதவி பண்ணணும், ப்ளீஸ் எங்களுக்கு உதவி பண்ணு, ஒரு 2 மில்லியன் பணம் கொடு, உன் புருஷனை பார்க்க ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல, அவரை பார்க்கலாம் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன், உனக்கு என்ன வேணும், பணம் தானே வேணும், பணம் வேணா என்கிட்ட கேளு, அதை விட்டுட்டு அவரை எதுக்காக பார்க்கணும்னு சொல்ற அப்படின்னு சொல்ல, என்ன நீ இப்படி மனசாட்சி இல்லாம பேசுற, உன்னோட அங்கிள் ஆண்டி தானே உன்னை இத்தனை வருஷமா வளர்த்தாங்க, நான் உன் புருஷனை பார்த்து பேசக்கூடாதா, நீ இப்ப பணக்கார வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க, எனக்காக கொஞ்சம் பணம் தர மாட்டியா, ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ல, இங்க பாரு நீ உள்ள எல்லாம் போக கூடாது, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயிடு, நீ இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க, நீ இந்த அளவுக்கு மோசமா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அவனோட குழந்தை உன் வயித்துல வளர்றதுனால தானே நீ இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க, இல்லன்னா நீ எங்களை மாதிரி பிச்சைக்கார வாழ்க்கை தானே வாழணும், அதெல்லாம் மறந்து போயிட்டியா, சும்மா காசு வந்த உடனே பணக்காரி மாதிரி நடிக்காத, உன் பர்ஸ்ல நிறைய வச்சிருப்பல அந்த காசெல்லாம் குடுறீன்னு ஹீரோயினோட ஹேண்ட்பேக்க புடுங்கிட்டு போகலான்னு பாக்க, அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவனை அடிச்சு போட்டுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் மேல கைய வைப்ப, சாகணும்னு ஆசையாடா அப்படின்னு சொல்லி அவனை அடி வெளுத்து கட்டிட்டு இப்ப அவன் ஹீரோயினை தான் தூக்குறான். ஏனாச்சு நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லாதான் இருக்கேன் ஆனா எனக்கு மயக்கமா வருதுன்னு இவன் அதே இடத்துல மயக்கம் போட, ஹீரோவில் அங்க இருந்து தூக்கிட்டு வந்துடுறான். இப்ப அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க ஹீரோயின் மயக்கத்துல இருந்து கண்ணு முழிக்க, பக்கத்துல ஹீரோ தான் இருக்கான். இப்ப இவள பாத்தீங்கன்னா, சாரிங்க என்னால உங்களுக்கு மேலும் மேலும் பிரச்சனை தான் வந்துட்டு இருக்குன்னு சொல்ல, உன்னால எந்த பிரச்சனையும் இல்ல, நடந்த பிரச்சனைக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், அப்புறம் நீ கவலைப்படுறேன்னு ஹீரோ இவ்ளோ பார்த்து பேசிட்டு இருக்க, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப க்ளோஸா பாத்துட்டு இருக்காங்க. அத பார்த்த உடனே இவன் இந்த பக்கம் திரும்பிட்டு இருக்க, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஏங்க பாரு இனிமே நீ எங்கேயும் தனியா போகாத, எதுவா இருந்தா என்கிட்ட சொல்லு நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, இவ்ளோ ஓகேன்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நீ இந்த இடத்துல ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி அவள படுக்க வச்சுட்டு இருக்க, அவ திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. இவ இப்படி முழிக்கிறத பார்த்த உடனே என்னாச்சு ஏன் இப்படி முழிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, ஹாஸ்பிட்டல் ஸ்மெல் சுத்தமா பிடிக்கலன்னு இவ சொல்ல, அப்பவா வீட்டுக்கு போயிடலான்னு ஹீரோ அவள அங்க இருந்து தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப வீட்டுக்கு வந்து ஹீரோனை ரெஸ்ட் எடுக்க வச்சதுக்கு அப்புறம் தாத்தாவை பாக்குறதுக்காக தான் வரான். இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, ஏண்டா அவன் நல்லபடியா இருக்காளா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல தாத்தா, ஆனா நான் பார்க்கும்போதெல்லாம் அவ ஏதாவது பிரச்சனையில மாட்டிட்டே இருக்கா, இந்த குழந்தைய பெத்து முடிக்கிற வரைக்கும் ரொம்ப கஷ்டம் தான் போலன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, அவ உன்னோட பொண்டாட்டின்னு தெரிஞ்சா யாரும் அவகிட்ட வம்பு பண்ண மாட்டாங்க, அதுக்கான வழியை பாருன்னு சொல்ல, ரொம்ப சரியா சொன்னீங்க, நானும் அதை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன், அவளை கல்யாணம் பண்ணிட்டு இவதான் என்னோட பொண்டாட்டின்னு இந்த ஊர் உலகத்துக்கு நான் அனௌன்ஸ் பண்ணணும், அப்பதான் அவளை யாரும் புலி பண்ணாம இருப்பாங்க, அவளுக்கும் எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும்னு சொல்ல, இப்பதான் நீ நல்ல முடிவு எடுத்திருக்க, சீக்கிரமா அவளை கல்யாணம் பண்றதுக்கான வழியை பாருன்னு தாத்தா சொல்ல, ஹீரோவும் ஓகேன்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கான். இப்ப அவன் அந்த ஹோட்டல் ரூம்ல இருந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோவோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, இந்த ட்ரெஸ், ஜுவல்லரி எல்லாம் உங்களுக்காக தான். அவன் தான் குடுக்க சொன்னான் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வர, இவ்ளோ காஸ்ட்லியானதா? இதெல்லாம் எனக்கு வேண்டாங்க. நான் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. என் ஃப்ரெண்ட் குடுக்க சொன்னா, குடுக்காம என்னால போக முடியாதே. இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு ஹீரோவோட ஃப்ரெண்ட் அந்த இடத்துல வச்சுட்டு போக, இப்ப வந்து ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து பாத்துட்டு இருக்கா. இவர் எதுக்காக திடீர்னு பார்ட்டி சொல்றாரு? எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஒருவேளை இந்த பார்ட்டி எனக்கானதான்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு 2, 3 பொண்ணுங்க தான் வராங்க. இப்ப அவங்கள பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்ட்டி நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். பார்ட்டி கீழ நடக்குதுங்க. இது எங்களோட ரூம்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. உன்னோட ரூமா? நீ மாஸ்டர் கூட வர்றத நாங்க பார்த்தோம். நீ எதுக்காக அவர் கூட சுத்திட்டு இருக்க? அவரு உன்ன காதலிக்கல. அவரோட மனசுல ஷென் பியான் பியான் தான் இருக்கா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அந்த ஹோட்டல்ல உள்ள பொண்ணு தான் யோசிச்சு பாக்குறா. இப்ப அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஒழுங்கா அவன விட்டு போயிரு. நைட் கிளப்ல நீ அவர் கூட ஒண்ணா சுத்திட்டு இருந்ததா கேள்விப்பட்டோம். பசங்கள செடியூஸ் பண்றதுல உன்ன மாரி பொண்ணுங்களா பயங்கர எக்ஸ்பர்ட் ஆச்சே. பார்த்தா கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு மாரி இருக்கா. இந்த மாரி பணக்கார வாழ்க்கைய பார்த்த உடனே பல்ல இழிச்சுக்கிட்டு வந்துறியான்னு பேச, இங்க பாருங்க பார்த்து பேசுங்க. நீங்க நினைக்கிற மாரி நான் கிடையாதுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. என்னடி ஓவரா பேசுற? அவன கல்யாணம் பண்ணிக்க போறது எங்களோட ஃப்ரெண்டு ஷென் பியான் பியான் தான்.
உனக்கெல்லாம் அவன கல்யாணம் பண்ணிக்க தகுதியே இல்லன்னு சொல்ல, வாய மூடுங்க. தகுதின்றது ஆள பார்த்து வர்றதில்ல. வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இவள பார்த்தீங்கன்னா, ஓவரா பேசுறா. இவள புடிங்க அப்படின்னு சொல்லி கிரண அடிக்கிற மாரி போக, ரூமுக்கு வெளியே ஹீரோவோட ஃப்ரெண்ட் தான் இருக்கா. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "என்னாச்சு? உள்ள எந்த சவுண்டே காணோம்" அப்படின்னு சொல்லி இவன் கதவ தட்டிட்டு இருக்க. அவன் கதவு தட்டுற சவுண்ட கேட்ட உடனே, இவளுங்க எல்லாம் அமைதியா அந்த இடத்த விட்டு போயிடுறாளுங்க. இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்ட் தான் உள்ள வரான். இப்ப அவன் உள்ள வந்து, "என்னாச்சு? பார்க்க ஒரு மாதிரி இருக்கீங்க. ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. இன்னைக்கு பார்ட்டிக்கு ஷென் பியான் பியான் வராங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா, அந்த பொண்ணும் வரா. ஃபாரின்ல இருந்து இப்பதான் ரிட்டர்ன் வரா. வந்த உடனே இதான் அவளுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டின்னு நினைக்கிறேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அப்ப அந்த பார்ட்டி அந்த பொண்ணுக்காக தானா? அவர் இந்த பொண்ண காதலிக்கிறத எல்லார் முன்னாடியும் அனௌன்ஸ் பண்ண போறாரு. அதுக்காக தான் இந்த பார்ட்டிய இவரு அரேஞ்ச் பண்ணியிருக்காருன்னு ஹீரோயின் ஹீரோவ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, எப்படியா இருந்தாலும் நம்ம அவரோட வாழ்க்கையில இருக்க போறது கிடையாது. தேவையில்லாம எதுக்கும் ஆசைப்படாம அமைதியா இருக்கறதுதான் நமக்கு நல்லதுன்னு, இப்ப பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு கீழ நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு கூட ஒண்ணா வந்துட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் ஒண்ணா வரத பார்த்த உடனே அந்த பார்ட்டில உள்ளவங்கள பாத்தீங்கன்னா, 2 பேரும் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்காங்களே. மேட் ஃபார் ஈச் அதர் மாரி இருக்காங்கன்னு அவங்க 2 பேரை பத்தி பேசிட்டு இருக்க. ஹீரோயின் அவங்க 2 பேரையும் ஒண்ணா பார்த்த உடனே, இந்த பொண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா. உண்மையாவே இவங்க எல்லாரும் சொல்ற மாரி இவங்க 2 பேருக்கு தான் பெர்ஃபெக்ட்டான மேட்ச்ன்னு அவ அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. அவளோட கால் ஸ்லிப் ஆகி அவ படிக்கட்டுல இருந்து கீழ விழுந்துடுறா. இவ இப்படி விழுந்தத பார்த்த உடனே ஹீரோ அவள தூக்கலான்னு போக, இந்த பொண்ணு விட மாட்டேங்கிறான். "எங்க போறீங்க? என் கால்ல சுளுக்கு விழுந்த மாரி இருக்குன்னு" அவ புடிச்சிட்டு இருக்க. இந்த சரி ஹீரோயின் வழியில கத்திட்டு இருக்கா. இப்ப இந்த பார்ட்டில உள்ளவங்கள பாத்தீங்கன்னா, "பார்த்தா வேலைக்காரி மாரி இருக்கா. இவளெல்லாம் யாரு பார்ட்டிக்குள்ள விட்டது?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அதுல இன்னொரு பொண்ணு வந்து ஹீரோயின ஷூ காலாலே மிதிக்கிறா. "உன்ன இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல. எதுக்காகடி வந்த?" அப்படின்னு சொல்லி அவள போட்டு புல்லி பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ ஹீரோயின தூக்கலான்னு வர, அந்த பொண்ணு விட மாட்டேங்கிறா. "எங்க போறீங்க? எனக்கு கால் ரொம்ப வலிக்குதுன்னு" அவ ஹீரோவ புடிச்சு வச்சுட்டு இருக்க. இவளுங்க எல்லாம் ஹீரோயின போட்டு புல்லி பண்ணிட்டு இருக்காளுங்க. அத பார்த்த உடனே ஹீரோ அவள புடிச்சு தள்ளி விட்டுட்டு ஹீரோயின வந்து காப்பாத்துறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "நீ நல்லபடியா இருக்கியா? உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா?" அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி டாக்டர கூப்பிட சொல்ல, அவனும் ஓகேன்ட்டு அந்த இடத்த விட்டு போறான். இப்ப அந்த இடத்துக்கு டாக்டர் தான் வராரு. இப்ப டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, "மேடம் நல்லா தான் இருக்காங்க. உடம்புல சின்ன சின்ன கீறல்கள் இருக்கு. அதுக்கான மருந்து தான் இது. மறக்காம போட்டு விடுங்கன்னு" சொல்லிட்டு போக, ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். ஹீரோ இப்படி சொல்றதோட தான் இந்த பார்ட் முடியுது. அடுத்த பார்ட்ல என்ன நடக்க போகுதுன்றத நாளைக்கு பார்க்கலாம். பாய்.